வரலட்சுமி நோன்பு விரதம் தோன்றிய வரலாறு தெரியுமா? பத்ராவதியின் மன்னன் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனான அவர்களது மனைவி சிவசந்திகா அவரது மகள் தம்பதியான மகளுக்கு சிவசக்கரவர்த்தி என்கிற சாமக்காரனை திருமணம் செய்து வைத்தார். ஒரு சமயம் மகாலட்சுமி தாயார் வயதானவர் போல் வேடம் அணிந்து சிவசந்தி அரண்மனைக்கு வந்தார். சிவசந்திகாவிடம் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கச் சொல்லி விரிவாக கூறினார். மகளை பிரிந்த சிவசந்திகா தாய் மகாலட்சுமியை யாரோ என்று கருதி வீட்டை விட்டு விரட்டி விட்டார். அப்படி விரட்டிவிட்ட அரசியின் மகள் சியாமபாலா சமாதானப்படுத்தி அவர்களிடம் விரத முறைகளை விரிவாக கேட்டு உபதேசம் பெற்று பக்தியுடன் விரதத்தை கடைபிடித்தார். விரதத்தை கடைபிடித்ததன் பலனாக செல்வ செழிப்பை அடைந்தார். மகாலட்சுமியை அவமானப்படுத்திய அவர்களது பெற்றோர் வறுமையில் வாடத் தொடங்கினர். விரதம் தெரிந்த சாமலா தேவி தன் தாயாருக்கு ஒரு குடம் தங்க காசை அனுப்பி வைத்தார். அவர்களது தீய வினையால் கரித்துண்டுகளாக மாறிவிட்டது. இதை அடுத்து சாமலா வரலட்சுமி விரதம் பற்றி மகிமையை சொல்லி அதனை கடைபிடிக்க தனது தாயாரிடம் கூறினார். அவரும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்த தொடங்கினார். அதன் பிறகு இழந்த செல்வங்கள் மீண்டும் கிடைத்தது என்று வரலட்சுமி தோன்றிய கதை சொல்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்